வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 45-50 நாட்கள் தான் இருக்குது. தமிழக அரசியல் களத்தில் இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் இப்போ ரொம்ப தீவிரமாக நடந்துருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அதிமுகவுக்கும் க்ளோஸு, பாஜகவுக்கும் க்ளோஸு. இன்ஃபேக்ட் அதிமுக பாஜகவுடைய அந்த முறிவை சரி செய்வதற்கான வேலைகளை தமிழ் மாநில காங்கிரஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதிமுக கிட்ட பேச்சுவார்த்தை, பாஜக கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. இருந்தாலும் அந்த இணைப்பு சாத்தியமாகலை. தமிழ் மாநிலம் சாத்தியமாகாத வரைக்கும் நல்லது, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. ஜி.கே. வாசன் அவர்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் யார் பக்கத்து அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காரு. பாஜக பக்கத்தா இல்லை அதிமுக பக்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, கடந்த 10 வருடத்தில் இந்தியா மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கு. அடுத்த 5 வருடத்தில் இன்னும் பல சாதனைகளை நம்ம இந்தியா அடையும். அதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கணும். நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறதுனால நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்க. அதிமுக இப்போ ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய சிக்கலே அதுதான். அவங்க கிட்ட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. திமுகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதோ ஒரு கூட்டணியை வச்சிருக்கோம். தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை ஜெயிச்சா தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பிரதமரை அறிவிப்போம் அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதிமுகவுக்கு அந்த சான்ஸே கிடையாது. அதுதான் இப்போ அதிமுக ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய ஒரு சிக்கல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஓகே, ஓவராலாக தமிழ் மாநில காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி சண்முகம் இருக்கார் பார்த்தீங்களா, வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட போகிறது உறுதி. தாமரை சின்னத்தில் அவர் போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. புதிய நீதி கட்சி அவருடைய கட்சி, அவங்களும் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்கிறது உறுதியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அறிவிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே இருக்காங்க பார்த்தீங்களா, பாரிவேந்தர் அவர்களுடைய கட்சி, அவர் திமுகவுடைய அலையன்ஸில் போன 2019 பாராளுமன்ற தேர்தலில் இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணிக்கு அவர் போயிருக்காரு. அவரும் பாஜகவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். நாலாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது பார்த்தீங்களா, டிடிவி தினகரன் அவர்கள், அவர் கூட தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம். கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. எப்போ வேணாலும் அதற்கான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 27ஆம் தேதி, அதாவது நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வராருல, மதுரையில் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க போறாராம் டிடிவி தினகரன் அவர்கள். அந்த சந்திப்புக்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் அஃபிஷியலாக அவருடைய நிலைப்பாட்டை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் சேர்றோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை அறிவிக்க போறாரு அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி, ஜான் பாண்டியன் இருக்காரு பார்த்தீங்களா, அவரும் அதிமுகவோடையும் க்ளோஸு, பிஜேபியோடையும் க்ளோஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரும் பிஜேபி பக்கத்து தான் வரப்போறாரு. நாளைக்கு பல்லடத்தில் நடக்கக்கூடிய பாஜகவுடைய மாநாட்டில் ஜான் பாண்டியன் அவர்களும் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்படுறோம். அடுத்தடுத்து பல தலைவர்கள் பாஜக பக்கம் போறதுனால அதிமுக ஃபுல் அப்செட்டில் இருக்காங்க. அடுத்து 27ஆம் தேதியில் பல அதிமுக உடைய முன்னாள் அமைச்சர்கள் இல்லை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவில் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதனால அதிமுக பயங்கர டென்ஷன் ஆகி நேற்றுலேருந்து அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க. நேற்று கூட அதிமுகவினர் தம்பி அண்ணாமலை, நீ படித்த ஸ்கூலில் என் அம்மா ஹெட் மாஸ்டர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களுடைய படத்தையும் அண்ணாமலை அவர்களுடைய படத்தையும் போட்டு அதிமுகவினர் போட்டுக்கிருந்தாங்க. அப்போ கூட பாஜகவினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி இருந்துட்டு போகட்டும், ஆனால் இப்போ அந்த ஸ்கூலில் படித்து அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ் அதிகாரியாக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரும் பதிவுகள் போடுறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கும்போது சிவி சண்முகம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையை ஒருமையில் பேசியிருக்காரு. அண்ணாமலை 2026 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்தில் ஒருத்தர் கூட அரசு வேலையில் இல்லாமல் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலியில் அரசு வேலைக்கு முன்னுரிமை வழங்கப்படும், அந்த குடும்பத்துக்கு அரசு வேலையில் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. சிவி சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேட்குறவன் கேனையனாக இருந்தால் இந்த கேனையை என்ன வேணாலும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை ஒருமையில் பேசுறது, கேனையன் அப்படின்னு சொல்கிறது, இது மாதிரி எல்லை மீறி வரம்பு மீறி சிவி சண்முகம் அவர்கள் பேசியிருக்காரு. அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் ஷேர் ஆகி இப்போ பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. நார்மலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவி சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 9-10 வருடமாக யார் ஆட்சியில் இருக்கிறது, நீங்கள் தானே இருக்கீங்க, அதை விட்டுட்டு 2026 பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு.
சிவி சண்முகம் இப்படி பேசியிருக்காரா? இன்னொரு பக்கம் விந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா? விந்தியா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் அண்ணாமலையை ரொம்ப கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடியல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உதார் கொடுத்தாரு ஸ்டாலின். அண்ணாமலை என்ன பண்ணுவாருன்னா, பக்கத்தில் கூடவே இருக்கிறவங்க குறித்து வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு பிளாக்மெயில் வந்து பண்ணுவார் அப்படின்னு விந்தியா வந்து பேசியிருக்காங்க. பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலையை பார்த்து தினமும் கதறது உங்களுடைய வேலையாக வந்து போச்சு. அந்த போதைப் பொருள் கடத்தல் குறித்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், திமுகவை எதிர்ப்பதற்கு எவ்வளோ பெரிய விஷயம் வந்து மாட்டியிருக்கு. ஆனால் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்தும் 24 மணி நேரமாக அதிமுக சைடிலிருந்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியாகலை. ஆனால் எங்கள் தலைவர் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2-3 தடவை அது குறித்து வந்து பேசி திமுக அரசாங்கத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதனால பொதுமக்கள் எல்லாமே இன்னைக்கு திமுக அரசாங்கத்தை எதிர்க்கிறது அண்ணாமலை தான் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி இருக்காரு அப்படின்னு எல்லா பொதுமக்களும் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காழ்ப்புணர்ச்சியில், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இப்போ அதிமுகவுடைய இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் விட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையை திட்டம் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் அண்ணாமலை கவலைப்படுற ஆளா? நிச்சயமாக பார்த்துக்கோங்க, 2 திராவிட கட்சிகளையும் பங்காளி கட்சிகளையும் நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புவார் அண்ணாமலை அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2024 மக்களவை தேர்தலில் எந்தெந்த கூட்டணி எவ்வளோ தொகுதிகளை ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது? வாக்கு ஷேர், ஓட் ஷேர் வந்து திமுக அணிக்கு எவ்வளோ % போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? பாஜக அணிக்கு எவ்வளோ % போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? பாஜக அதிமுக அணியை 3வது இடத்திற்கு தள்ளுவதற்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.